ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம கார்ட்போர்டு வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கார்ட்போர்டில் இதே மாதிரி பறவைக்கு ரெக்கையும் உடம்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு நம்ம வந்து அந்த மூக்குக்கு வந்து ஆரஞ்சு கலர் பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணாலும் அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக ஒயிட்டாக விட்டுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பிளாக்கு, ரெட்டு உங்களுக்கு எப்படி பேர்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெக்கை இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு வந்து ரெண்டு ரெக்கையிலையுமே மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இதே மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி நீங்கள் ஹோல் போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை உங்களுக்கு மார்க் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற ரெக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணி நான் அது வந்து ஹோல் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஹோல் போட்டுட்டு நம்ம நம்ம கொக்கோட உடம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி சென்டரில் வச்சுட்டு இதையும் இப்படி மார்க் பண்ணி, ஏன்னா நம்ம ஹோல்ட் பண்ணதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வந்து ஒயிட் கலர் த்ரெட் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒயிட் கலரில் வந்து நரம்பு அதே மாதிரி இருந்தாலும் நம்ம அதை வச்சு நம்ம இதை இப்போ நரம்புலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது கண்ணுக்கு இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பேர்ட் மட்டும் பறக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம கலர் நூலோ வேறு மாதிரி த்ரெட்டு போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும். நம்மளுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேர்டு இப்படின்னு சென்டரில் வச்சுட்டு இந்த 2 லீஃபும் இப்படி மடிக்கிற மாதிரி வரணும். கரெக்டாக இப்போ கீழ் பக்கமாக இந்த பக்கம் ஒரு ஹோல் இந்த உள் பக்கம் விட்டிங்கன்னா இன்னொன்று வெளில வர மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து இப்படி நாட் போட்டுட்ட பிறகு நம்ம 2 நோட்டு இல்லை டைரி எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அதேமாதிரி இப்படி வச்சுட்டு அந்த பறவையை வந்து சென்டராக அப்படி நிற்க வச்சுட்டு கீழ் பக்கமாக நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா அது வந்து கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி அந்த கேப் வரணும். அப்போ தான் நீங்கள் நாட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு அந்த கரெக்டாக அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேராக ரெண்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டோம் இல்லைங்களா கீழே, அதே மாதிரி இந்த சென்டர்லேயும் 2 ஹோல் போடணும். இப்போ 2 பக்கமும் ஹோல் போட்டுட்டு நம்ம நரம்பு வந்து எடுத்துட்டு இந்த 2 பக்கமும் நம்ம ரெக்கையில் வந்து எடுத்துட்டு அப்படியே விங்கு பறக்கிற மாதிரி மேலே ஒரு நடுவில் ஒரு குச்சி வச்சு கட்டிட்டோன்னா நம்மளோட பேர்ட் வந்து ரெடி ஆகிடும். அதே மாதிரி கீழேக்கு நம்ம வந்து வெயிட் கட்டுறதுக்கு நம்ம பசங்கள்லாம் பிடிச்சி இப்படி இழுத்து விட்டோன்னா மேலே பறக்கும் இல்லைங்களா, அதனால் அதுக்காக கீழே சென்டரில் ஒரு நூல் கட்டி கீழே வந்து இது பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி பறக்க விடுறதுக்கு. இப்போது நம்ம வந்து இதில் நரம்பு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இங்கே போட்டுட்டு இந்த இதில் வந்து இங்கே சுற்றிருக்கோம் குச்சியில், அதேமாதிரி இந்த 2 பக்கமும் சுற்றிட்டு விட்டு பார்த்திங்கன்னா அது வந்து அசைதான் தெரியும். அதேமாதிரி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த இது சின்ன ரிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிங்கில் நான் ரிங் இருக்கிறனால இதை போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் அல்லது சின்ன ரிங்காக இருந்தாலும் ஓகே. என்கிட்ட இதேமாதிரி பெருசாக இருக்கனால நான் இப்போ உள்ள நூலை வச்சு இதே மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். இந்த நூல் ஃபுல்லாமே வந்து இந்த வளையம் ஃபுல்லாமே சுற்றி விட்டுறேன். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாமே கார்ட்போர்ட் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐடியா நாங்கள் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கோம். 4 o'clock மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இருக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்த வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அதில் வந்து மணியெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நூலே ரொம்ப திக்காக வேணும்னா நம்ம நூலில் வந்து நல்லா டைட்டாக முடிச்சு இன்னும் 4-5 நூல் சேர்த்து கூட முடிச்சு போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்க ஹோலில் விட்டுட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு 2த்துக்கும் சென்டராக ஒரு நூல் கட்டி நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக நூல் கட்டி இதை ஹோல் போட்டு இது வந்து என்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் பைப் பார்த்திங்கன்னா இந்த பேனர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பைப்பு நான் அதில் வந்து காம்பஸ் வச்சு ஹோல் போடும்போதே ஹோல் வந்துடுச்சு. ஸோ இதேமாதிரி ஹோல் போட்டுட்டு அங்கே சென்டரில் வந்து நம்ம கட்டி ஹேங் பண்ணுறதுக்கும் பண்ணிட்டாச்சு. இப்போ ஐ மட்டும்தான்
இதுக்கு எப்படி வரையுதுன்னே எனக்கு ஐடியா இல்லை. சரி 2, 3 இடத்துல வரைஞ்சி பார்ப்போம். ஏதாவது ஓகே ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வரைஞ்சி பார்த்தேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஹேங் பண்ணிட்டாச்சு. இது லைட்டாக காற்றுக்கே ஆடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பறவை வந்து ரெக்கை இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம கீழே இழுத்து விடும்போது மேலே போகும். அதேமாதிரி நம்மள்ட்ட வெயிட் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் வச்சிங்கன்னா, வெயிட் அதிகமாக வச்சிங்கனாலும் கீழே அதுவே தானாக வந்துட்டு போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் வந்து 4 o'clock போல் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன்.